சிம்பு சார் என்னைக்கு அந்த மேடையில் வந்து இனிமேல் நான் தான் இங்கே ரங்கராயன் நாயக்கன்னு சொன்னாரோ அங்கேருந்து பார்க்குற எல்லாருமே வந்து சிம்பு சாரை வந்து இது வந்து கமல் சார் படத்தை மறந்துட்டு சிம்பு சாரோட படமாக வந்து பயங்கரமாக ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி செக்க சிவந்தவான படத்தில் வந்து சிம்பு சாருக்கு ஒரு டைலாக் வச்சுட்டு இருப்பாரு, நான் வந்தால் ராஜாவாக தான் வரும்போது எனக்கு 100 தோஸ்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த படத்துலேயும் அந்த ரங்கராய சக்திவேல் கேரக்டர் இருக்குல்ல, ஆக்சுவலாக மணிரத்னமுக்கு வந்து சிம்பு சார் மேலே ஒரு தனி லவ் இருக்கிறத வந்து சிம்பு சாரே சொல்லியிருப்பாரு. பட் அந்த ட்ரைலர்லாம் பார்க்கும்போது நமக்கே அது வந்து ஃபீல் ஆகுது. அடுத்த படமும் சிம்பு சார் மணிரத்னம் சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா இப்போ மணிரத்னம் சார் இருக்கிறாரு, கமல் சார் வச்சு ஒரு படம் பண்ணுறாரு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 30-38 வருஷத்துக்கு அப்புறம் 38 வருஷம் அப்படிங்கிறப்போ அந்த படத்தில் கமல் சார் ஈக்குவலாக ஒரு கேரக்டர், கிட்டத்தட்ட 1-to-1 ஃபைட்டுங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி நமக்கு தெரியுது பார்க்குறதுக்கு. அந்த இடத்துக்கு ஒருத்தரை சூஸ் பண்ணுங்கிறப்போ சிம்பு தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக மணி சார் மைண்டுக்கு வந்திருக்காருன்றப்போவே அதுவே ஆச்சரியமாக இருக்குது. வேறு யார் வேணால் யோசிச்சிருக்கலாம், எப்படி வேணா வச்சுருக்கலாம், பட் அதுக்கு ஆப்டா இவர் தான் இருப்பார் அப்படிங்கிற அந்த சூஸ் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அதுவே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. சிம்பு எவ்வளோ ஸ்பெஷல் மணிரத்னம்க்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு பெரிய ஹோப்பு தானே, இவர் தான் கரெக்டாக இருப்பார், இவரை கூப்பிட்டு வச்சோம்னா அந்த கேரக்டர் நிற்கும் அப்படிங்கிறது. இப்போ இனிமேல் இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறப்போ அது வெறும் டயலாகோ இல்லை வெறும் பர்ஃபார்மன்ஸோ இல்லை, அந்த இடத்துல ஒரு பர்சனாலிட்டி இருக்கணும். அவர் சொல்கிறப்ப கன்வின்சிங்காக இருக்கணும். அந்த இடத்துல வந்து யாரா நீ எப்படிலாம் சொல்லிடலாமா கமலுக்கு அப்புறம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அந்த கேரக்டருக்கு அப்புறம் நான் தானே, இல்லை ஆடியன்ஸ் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. கமலுக்கு எதிராக சிம்புவா எப்படி, அது வந்து கமல் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டாலுமே ஆடியன்ஸ் அதை வந்து ஈஸியாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சிம்பு போய் இந்த இடத்துல போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். அதை நம்ப வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு சிம்பு. ட்ரைலர்லேயே நமக்கு அது அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்குது. அதுலேயே செகண்ட் ஹாஃப் அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு ட்ரைலரோட எண்டில் வராது இப்போ அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே இருக்குல்ல, அப்படி அவர் வந்து நிற்கிறாரு, அது ஒரு மாதிரி அந்த தலைக்கு பின்னாடி இந்த ஒளிவட்டம் ஒன்று தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பயங்கரமாக இருக்காரு சிம்பு. ஆக்சுவலாக அவர் அந்த முன்னாடி சொல்லியிருந்தாரு, நான் மட்டும் ரெடியாகி வந்தால் நீங்கள் எல்லாரும் காலின்ற சொல்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த படத்தில் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப உண்மையாக சூப்பராக இருக்கு ப்ரோ. அந்த ட்ரெய்லர் வந்ததுலேருந்து படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து 4 நாள் இல்லை, அந்த நிமிஷத்துலேருந்து ஏறிக்கிட்டே தான் போகுது. அது படம் வரும்போது அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசணும்.